மற்றொரு அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். பிரபல நடிகர் ராஜேஷ் அவர்கள் உடல் நலக்குறைவால் காலமானார். திரைப்படங்கள், சின்னத்திரை தொடர்களில் நடித்து பிரபலமானவர் நடிகர் ராஜேஷ். மக்கள் என் பக்கம், அந்த 7 நாட்கள், தண்ணீர் போன்ற படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் ராஜேஷ். பிரபல தமிழ் நடிகரான ராஜேஷ் சென்னையில் உடல் நலக்குறைவால் காலமானது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராம். சுப்பராம், விரிவான விவரம். நடிகர் ராஜேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமாகி இருக்கிறார். அவருடைய உடல் ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு தற்பொழுது கொண்டு செல்லப்பட இருக்கிறது. நடிகர் ராஜேஷ் மறைவை பொறுத்தவரை தமிழ் திரையுலகுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது லோ பிபி காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது. தமிழ் திரையுலகில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனித்துவ நடிப்பால் நடித்து புகழ்பெற்றவர் ராஜேஷ். அவருடைய வயது 76. உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமாகி இருக்கக்கூடிய ராஜேஷ் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரை வாழ்க்கையில் முதன்மை கதாபாத்திரங்களிலிருந்து முக்கியமான துணை கதாபாத்திரங்கள் வரை நடித்து வரவேற்பு பெற்றிருக்கிறார் ராஜேஷ். சமீபத்தில் கூட விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மேரி கிறிஸ்துமஸ் படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடித்திருந்தார். திரைப்படத்துறையினுடன் இணைந்ததோடு யூடியூப் தளத்தில் ஓம் சரவண பவ என்ற சேனலில் ஜோதிடம் தொடர்பான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்திருக்கிறார். அதேபோல் இந்த நிகழ்ச்சிகளில் பல பிரபல ஜோதிட நிபுணர்களையும் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் நபர்களையும் நேர்முகமாக பேட்டி எடுத்து மக்கள் மத்தியில் கவனம் பெற்றிருக்கிறார். ராஜேஷை பொறுத்தவரை ஒரு நடிகர்களுக்கு துணை நடிகராகவும் அதே போல பிரபலமான ஒரு நடிகராகவுமே அவர் இருந்திருக்கிறார். குறிப்பாக விஜயகாந்த் உள்ளிட்ட முக்கிய நடிகர்களுடன் அவர் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். தமிழக அரசின் எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராகவும் பணியாற்றிய ராஜேஷ் திரையுலக வளர்ச்சிக்காக பல்வேறு பயிற்சிகள் மற்றும் திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அவரது மறைவு தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் தங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் நினைவுகளையும் பகிர்ந்து வருகிறார்கள். குறிப்பாக ராஜேஷ் தமிழ் திரையுலகில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பல்வேறு நடிகர்களுடன் துணை நடிகராகவும் அதே போல அவர்களுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரங்களிலும் அவர் சிறப்பாக நடித்து தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு பெரும் பெயரை பெற்றிருக்கிறார். அவருடைய மறைவு என்பது தமிழ் திரையுலகினருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் மறைவு காரணமாக அவரது உடல் சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு அவருடைய உடலுக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.